எடப்பாடியை இவர்கள் டீல் செய்கிற விதம், அவரை வந்து ஒரு மனுஷனாக கூட மதிக்காத அளவுக்கு இவங்க வந்து பிரச்சாரம் பண்ணுறாங்க. குறிப்பாக உதயநிதி. அந்த கோட்டைக்குள் ஓட்டை விழ தொடங்கி இருக்கிறது. அந்த கோட்டையில் ஓட்ட போகிறது யாருன்னா விஜய். கண்டிப்பாக விஜய் வந்து நகர்ப்புறங்கள், வட மாவட்டங்கள் இங்கே வந்து அதிக வாக்குகளை பிரிக்கிறார் அப்படின்றது தான் இது. பேரா உன் தாத்தா வரைக்கும் இது பண்ணுறேன்னு பாவாடை நாடால் ஆரம்பித்து, இந்திரா காந்தி மண்டை உடைஞ்சதில் ஆரம்பித்து பல விஷயம் நான் அடிக்க ஆரம்பிச்சேன்னு 58 ஆண்டு கால அரசியல் வரலாறு எனக்கு இருக்குது. ஒரு கட்சியுடைய தலைவர், முதலமைச்சர் கிளாஸ் பாப்பான்னு எழுதி கொடுக்குறேன், நான் கொன்றுவேன். உங்களெலாம் எதுக்குடா எழுதி கேட்குறேன்? இந்த சைடு ஒரு 5 சொல்லுங்கள், அந்த சைடு ஒரு 5 சொல்லுங்கண்ணே, நான் முதல்வன்னாரு. கேட்டு சலிச்சு போச்சு. வைதவிப்பிள் நேயர்களுக்கு வணக்கம். தற்போது நம்மிடம் மூத்த பத்திரிகையாளர் திரு முத்தலிப் இருக்கிறார். அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடந்த 2 நாட்களாக சென்னையில் வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. பொதுவாக சென்னை வந்து திமுகவுடைய கோட்டைன்னு சொல்லிக்கிட்டு இருக்க ஒரு சூழல் இருக்குது. இந்த தேர்தல் பிரச்சாரம் கள நிலவரம் அதிமுகவுக்கு சாதகமாக இருக்கா? ஓரளவுக்காவது வெற்றி வாய்ப்புகள் அதிமுகவில் இருக்குங்களா சென்னை தொகுதியில்? நான் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுறதில் பார்க்கும் பொழுது விஜய் வந்து நகர்ப்புறங்கள், வட மாவட்டங்கள் இங்கே வந்து அதிக வாக்குகளை பிரிக்கிறார் அப்படின்றது தான் இது. சர்வே லிஸ்ட்லாம் கூட அப்படி தான் வருது. இன்னும் கொஞ்சம் இறங்கி போய் பார்த்தா சென்னையில் 16 தொகுதி திமுகவுடைய கோட்டை. இந்த தடவை யார் எங்கே ஜெயித்தாங்க? அதிமுக எங்கேயுமே ஜெயிக்கல. அப்போது சென்னையுடைய அந்த 16 தொகுதிகளையும் கைப்பற்றிய திமுக அந்த கோட்டைக்குள் ஓட்டை விழ தொடங்கி இருக்கிறது. அந்த கோட்டையில் ஓட்ட போகிறது யாருன்னா விஜய். கண்டிப்பாக அந்த ஓட்டை வழியாக கிடைக்கிற பலன்களை அனுபவிக்க போகிறது யாருன்னா அதிமுக. அப்போது சென்னையில் கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட தொகுதிகள், குறைந்தது 10 நிச்சயமாக அதிமுக வெல்ல போகிறது அப்படின்றது என்னுடைய கணிப்பு. இன்றைய நிலைமையில் நாளைக்கு திடீர்னு விஜயை ரொம்ப ஸ்பீடாகி, புஷி ஆனந்தெல்லாம் ஸ்பீடாகி அவங்களாம் ஒரு 5 தொகுதி ஜெயிக்கிற மாதிரி இருந்தால் நான் அதையும் அன்னைக்கு பண்டிட் பண்ணுவேன். ஆனால் இன்னைக்கு கண்டிஷனுக்கு இந்த கள நிலவரம், வேட்பாளர்களுடைய நிலவரம்லாம் பார்க்கும் பொழுது நானே சொல்கிறேங்க, வேளச்சேரி அதே அசன் மௌலானா போட்டிருக்காங்க, கடுமையான கோபம் இருக்குது. அசோக் அங்கே ஸ்ட்ராங்காக இருக்கார். சோழிங்கநல்லூர் அவங்க ஜெயிச்சிருவாங்க. கந்தன் போட்டிடுறாரு, கேபி கந்தன், அவர் அரவிந்த் ரமேஷ். அது ஒரு மாதிரி போட்டியாக தான் போகுது. யார் அப்படின்றது வந்து இதாகும். அரவிந்த் ரமேஷ் மேலேயும் ஒரு சில இதெல்லாம் கோபம் இருக்குது. ஆனால் அவர் அதை மீறி ஒரு செல்வாக்கு வச்சுருக்காரு. இருக்கிற திமுக எம்எல்ஏக்கள்லேயும் அரவிந்த் ரமேஷ்க்கு ஒரு செல்வாக்கு இருக்குது. அப்போ கந்தன் ஏற்கனவே அங்கே இருந்தவர். நான் எப்படி அங்கே பார்க்குறேன்னா, கண்ணகி நகர், செம்மஞ்சேரி இந்த வாக்குகள்லாம் விஜய்க்கு பெரும்பாலும் கன்வெர்ட் ஆகும். கர்ணன் ஒருத்தர் அங்கே அந்த ஏடிஎம்கே எதிராக இருக்கார். இந்த மாதிரி சில ஓட்டுகள் கண்ணா கேபி கந்தனுக்கு அதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்றது. இதை வந்து நம்ம 50-50 வச்சுக்கலாம். இங்கே டி நகர் சொல்லவே வேணாம், ஈஸியாக ஏடிஎம்கே அடிச்சிடும். எழும்பூர் வந்து ராஜ்மோகன் கடுமையாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு, டஃப் கொடுக்குறாரு. அப்போ அவர் பிரிக்கிற வாக்குகள் எப்படி போகும் தெரியாது. இது திமுகவுடைய கோட்டை. அதனால் அது நம்ம 50-50 தான். கொஞ்சம் ரொம்ப ஆமாம். திருவள்ளுவரி சேப்பாக்கமும் அது உதயநிதி அடிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஆனாலும் அந்த தாவேகா பிரிக்கிற வாக்குகள், ஆதிராஜாரம், மீனவர் அப்படின்ற சில சலுகைகள் அங்கே மாட்டாங்க வைப்போம், மற்ற விஷயங்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து எப்படி போகும் தெரியாது. ஆனாலும் அங்கே வந்து நம்ம அது கணக்கில் எடுத்துக்கல. அதே மாதிரி இது எழும்பூர் துறைமுகம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, துறைமுகமும் டஃப்பாக போய்கிட்டு இருக்குது. அங்கே அசோக், சினோரா அசோக்னு ஒருத்தர் தாவேகா சார்பில் கொஞ்சம் இறங்கி வேலை செய்கிறாரு. அதனால் அங்கே எப்படி நிலவரம் தெரியாது. அதை நம்ம 50-50 வைக்கலாம். திருவிக நகர் அதிமுக ஈஸியாக அடிக்கும். பொற்கொடி அவங்க நல்லா ஸ்ட்ராங்காக இருக்காங்க. பெரம்பூர் விஜய் வந்துடுவார். விஜய் ஜெயிக்கிறார். விஜய் ஜெயிக்கிறார். உதயநிதி வந்து டெபாசிட்டியில் பாரு, விஜய் அந்த அளவுக்கு வேலை செய்யணும்னு இருக்காரு. அது உதயநிதியுடைய ஆசைங்க. ஆசையெல்லாம் அதாவன்னா திமுக 200 சீட் ஜெயிக்கும். முதல்வர் பாணியில் சொன்னால் 234 சீட்டும் ஜெயிச்சிருவாங்க. வில்லிவாக்கம் வந்து டஃப்பு. 2 பேரில் யாருன்றது, 2 பேருக்கு தான் போட்டி. அதை வச்சுன்னா அங்கே அதிமுகலாம் 3வது இடம் தான். அப்போ இது வேற எங்கன்னா இது வில்லிவாக்கம், ஆர்கே நகர் ராஜேஷ் வெற்றி வாய்ப்பு அதிகம். ராயபுரம் சொல்லவே வேணாம், அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள் மீண்டும் களம் காண்கிறார். அதனால் அதுவும் அது இல்லை. வேறு என்ன இருக்குது? அண்ணா நகர் வந்து ஒருவேளை அவர் கார்த்தி நின்றுந்தா அங்கே பண்ண செலவு, திமுக காரங்க ஒர்க்கு இதெல்லாம் சேர்ந்து கோகுலேந்திராவை வாய்ப்பு சொல்ல இருக்க முடியாது.
இப்போ எல்லாரையும் அவர் கூட்டு போயிட்டார். திமுக ஒர்க் பண்ணுறவங்க கூட அவர் கூட்டு போயிட்டார். தனிமரமாக சிட்டர்ஸ் நிற்கிறாரு. கோகுலேந்திராவுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே மாதிரி 1000 விளக்கம் 50-50 தான். ஏன்னா அது திமுகவுடைய ஒரு இதாக மாறி போச்சு. ஆனாலும் எழிலனுக்கு மீண்டும் கொடுத்துருக்காங்க. எழிலன் நல்லவர், ஆனால் வேலை செய்யலை. அவருக்கு அங்கே வந்து பெரும்பாலும் மக்களுக்கெல்லாம் பழக்கம் இல்லை, இது இல்லை. போன தடவை சூழ்நிலை இதெல்லாம் வச்சு வந்தார். இந்த தடவை எப்படின்றது தெரியாது. வேற என்ன தொகுதி? மயிலாப்பூர் சாலிடாக ஒர்க் பண்ணால் தமிழிசை அடிச்சிருவாங்க. ஏன்னா அதில் திமுகவில் பெரும்பாலான பிடிக்காதவங்க தாவேக போடலான்ற முடிவில் இருக்காங்க. இதுதான் பல இடங்களில் நடக்குது. கண்டிப்பாக அந்த வேட்பாளரை பிடிக்கவே இல்லை அவங்களுக்கு. அப்போ அந்த வேட்பாளர் பிடிக்காத திமுககாரங்களே அந்த அளவுக்கு வெறுப்பில் இருக்காங்க. அதனால் இந்த மாதிரி விஷயங்கள். இந்த இதுக்குள்ள சைதாப்பேட்டை செந்தமிழன் முந்துகிறார். செந்தமிழனுக்கு நல்ல வேல்யூ இருக்குது அங்கே. அதனால் இது எல்லாம் பார்க்கும் பொழுது கோட்டையில் ஓட்ட விழ ஆரம்பிச்சிடுச்சு. இன்னொன்று சொல்கிறேன், அவங்க உளவுத்துறையில் எடுத்த ரிப்போர்ட்லேயே விஜய் உள்ளே வந்தார்னா பெரிய அளவில் ஓட்டுகளை பிரிக்கிறான்றதுனால சென்னையில் அவரை பெரும்பாலும் அவாய்ட் பண்ணுற வழியை பாருங்கன்ற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன். இனி அது நடக்காது. இனி அவர் கரெக்டாக உள்ளே வந்துடலாம், பண்ணலாம். இந்த மாதிரி இந்த ரோட் ஷோலாம் இல்லாமல் பிரச்சாரமாக வந்தார்னா விஜய் அடித்து நகர்த்தலாம். இதில் இந்த களத்திலவரத்துக்கு எடப்பாடி அவர்களுடைய இந்த பிரச்சாரங்கள் எப்படி பலன் கொடுக்கும்? பெரிய அளவில் ரீச் ஆகுதுங்க. நீங்கள் அதனால தான் எடப்பாடி பிரச்சாரத்துக்கு மேலே பயந்து தான் தனிநபர் தாக்குதல் கொண்டு போகிறாங்க. கண்டிப்பாக அவர் அதை மீறி இப்போ அதை குறைச்சிட்டு அவர் சப்ஜெக்டில் ஃபுல்லாக இறங்கிட்டார். அப்போ அவருடைய கேட்குற கேள்விகள், வைக்கின்ற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஆக்கப்பூர்வமாக இருக்கிறதுனால பெரிய வரவேற்பு இருக்குது. சென்னையிலே பார்த்தீங்கல்ல கண்டிப்பாக எப்படி வரவேற்பு இருக்குதுன்னு. அதனால் அதை வச்சு தான் நான் சொன்னேன். அது சைதாப்பேட்டையில் இருந்து இதெல்லாம் பார்க்கும் பொழுது செந்தமிழன்லாம் ஈஸியாக அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ எடப்பாடி அவர்களுடைய இந்த பிரச்சாரத்தில் தனிநபர் தாக்குதல் தாண்டி அந்த அவர் மீதான விமர்சனங்கள் வைக்கப்படுது. உதயநிதி அவர்களை பேசுவது, முதல்வர் அவர்களை பேசுவது குறித்தெல்லாம் ஒரு மாதிரியான விமர்சனங்களை வைக்கிறாங்களே. ஒரு தலைவருக்கு அழகாக இப்படிலாம் பேசலாமா அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஒரு இடத்துல ஒருத்தர் உட்காந்து வியாபாரம் பண்ணிட்டு இருக்கார். ஒரு வியாபாரி ஒருத்தன் போய் 2-3 பொருள் சாப்பிட்டு கேட்டோன்னே முறைச்சி அடிச்சிடுறான். அந்த வியாபாரி திருப்பி அடிக்கிறார். பொதுமக்கள் வர்றாங்க, ஏன் கஸ்டமர்கிட்ட போய் இப்படி நடந்துக்கிறீங்க, அவர் கஸ்டமருங்க, அவரை போட்டு அடிக்கிறீங்க அப்படின்னு. அப்போ அதுக்கு முன்னாடி நடந்த விஷயம்லாம் யாருக்கும் தெரியாதா? சில பேருக்கு தெரியும். என்னங்க இருந்தாலும் அவர் துட்டு தரலன்றதாக கை நீட்டுவீங்களா? இல்லைங்க ரொம்ப கேவலமாக திட்டா கை நீட்டுவீங்களா? இல்லைங்க என்னை வந்து பொருளுங்கள்லாம் உடைக்கிற இது பண்ணுறாரு, அப்படி பண்ணால் பண்ணுவீங்களா அப்படின்னு. இந்த தான் நிலமை. டே 1லேருந்து இந்த ஆட்சி வந்ததுலேருந்து, இந்த ஆட்சி வர்றதுக்கு முன்னாடி இருந்து எடப்பாடியை இவர்கள் டீல் செய்கிற விதம், அவரை வந்து ஒரு மனுஷனாக கூட மதிக்காத அளவுக்கு இவங்க வந்து பிரச்சாரம் பண்ணுறாங்க. குறிப்பாக உதயநிதி அவர் பல முறை சொல்லிட்டார், உங்கள் தந்தையின் வயது எனக்கு, அரசியல் அனுபவம் உங்கள் வயதை விட அதிகம், பார்த்து பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டார். ஆனாலும் அப்படி பேசுறது நம்மளை குறிப்பிட்டு பேசிட்டாங்களா? அப்போ இது வந்து எடப்பாடியை வந்து கடுப்பேற்றுதா, ஜாலின்ட்டு அதுலேயே தான் ட்ராவல் பண்ணுறது. படங்கள்லாம் காமிச்சிருது, அதெல்லாம் இப்போ அதுலேயே ட்ராவல் பண்ணுறது. அதில் ஒரு கட்டத்தில் அவர் என்ன ஆச்சுன்னா, தம்பி ஊர்ந்து போகிறேன், தவழ்ந்து போகிறேன், ஏதோ போகிறேன், வந்து சேர்ந்துட்டேனா இல்லையா, நான் இன்றைக்கி நிற்கிறேன்ல, என்னுடைய ஆட்சியில் என்ன பிரச்சனை இருந்தது பேசு, நான் பதில் சொல்லிட்டு போகிறேன். அந்த ஆட்சியில் என்ன இருக்குன்னு நான் பேசுகிறேன், அது பதில் சொல்லுங்கள். இது என்ன தரந்தாழ்ந்த விமர்சனமா டீசெண்டாக கேட்டார். அதற்கும் இவர்களுக்கு ஜாலியாகி இதாகிடுச்சின்னு மறுபடியும் பேச ஆரம்பித்தாங்க. ஒரு கட்டத்தில் லைட்டாக தொட்டு விட்டார். உன் பால் டால் குடித்த வரலாறுலாம் எனக்கு தெரியாதா அப்படின்னு தொட்டுவிட்டு விட்டார். அப்போ கூட நம்மளை போன்றவர்களோட விமர்சனம் என்னன்னா, அவர்கள் அப்படி பேசுவாங்க, நீங்கள் பேசாதீங்க, நீங்கள் உங்கள் குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணிட்டு போங்க, அது அவர்கள் இப்படி பேசுவதனால் அவமானம் உங்களுக்கு அல்ல அவர்களுக்கு தாண்டுற மாதிரி பண்ணால் அப்புறம் அவர் தொடவே இல்லை. இந்த தேர்தல் ஆரம்பித்தோன்னா மறுபடியும் அவர் எடுத்துக்கிட்டு நமக்கு மட்டுமே கிடைத்த பிரத்யோக படம் அப்படின்ற மாதிரி, இது என்ன ஊரில் எல்லாருக்கும் தெரியும், அவன் காலில் விழுந்தது எல்லாம் தெரியும். அவங்க கூட இந்த சேகர் பாபுல வந்து எல்லாம் காலில் விழுந்துக்கிறாங்க. KKS பொண்டாட்டியோட காலில் விழுந்தியா? ஜெயலலிதா மறுபடியும் கட்சியில் சேரும் போது இவர் நம்ம ராஜகண்ணன் யார் உள்ள? அப்போது இவங்கெல்லாம் அப்படியே தன்மாரியாக சுயமரியாதை இதெல்லாம் இருக்கிறவங்க மாதிரி. இன்னொரு பக்கம் சனாதனம் வேறு இருக்கப்பட வேண்டியது, டெங்கு மலேரியா போன்றது ஒழிக்கப்பட வேண்டியதுன்னு பேசுனீங்கல்ல. ஆமாம் கண்டிப்பாக. எலெக்ஷன் அந்த வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டு என்ன பண்ணீங்க? போய் நிற்கல. உங்களுக்கு அங்கே முன்னாடி அர்ச்சனை தட்டு வச்சு நின்று இருந்தது யார்? சனாதனத்தில் நீங்கள் யாரை வேறு இருக்கணும்னு சொன்ன அந்த இவர் தானே. ஆமாம். அப்போ உங்களுக்கு வந்தால் ரத்தம், மற்றவங்க வந்தால் தகலிச்சிருந்தீங்க. அப்போ இந்த பேச்செல்லாம் பேசிக்கிட்டு அந்த படத்தை காமிக்கிறது இதெல்லாம் பண்ணும்போது தான் அவர் இதுக்கு மேலே இவங்க பாணியில் பதில் சொன்னால் தான் சரின்னு இறங்கிட்டார். நான் இதை ஏற்றுக்கவே மாட்டேன். திமுக இதை எதிர்பார்த்துருக்குமா? எதிர்பார்க்கவே இல்லை. செம்மட்டி அடி.
நானே எதிர்பார்க்கல, இன்னொன்று இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்போ இறங்கி அடிக்க ஆரம்பிச்சுன்னா அடி மரண அடி. அவர் கலைஞர் வரையும் எழுதிட்டு போய் விட்டார். பேரா உன் தாத்தா வரைக்கும் இது பண்ணுறேன்னு பாவாடை நாடால் ஆரம்பித்து இந்திரா காந்தி மண்டபம் உடைஞ்சதில் ஆரம்பித்து பல விஷயம் அடிக்க ஆரம்பிச்சோன்னே இப்போ தான் நீங்கள் சொன்ன அந்த புலம்பல் ஆரம்பிச்சது. பாருங்கள் நாகரிகம் இருக்குதா? ஒரு அரசியல் கட்சி தலைவர் இப்படி பேசலாமா? அப்போ இவர் யார்? நீங்கள் பேசுனீங்களா? கிளாஸ் பாப்பான்னு ஏதோ ஒன்று சொன்னார், ஞாபகம் இருக்கா? ஆமாம். என்ன வார்த்தை அது? அந்த வார்த்தை நம்ம யாராவது யூஸ் பண்ணியிருக்கோமா? கிளாஸ் பாப்பான்னு இல்லை. அப்போ முதல்வருக்கு எழுதி கொடுக்குற எவனோ ஒருத்தன் புள்ளிங்க ஒருத்தன் எழுதி கொடுப்பான், அதை பேசுவாரா? கொய்யால அப்படின்னா கொய்யாலன்னு பேசுவீங்களா? ஒரு தகுதி வேணால் கூப்பிட்டு அவனை 2 அரை விட வேணாம். என்னடா எழுதுற? 68 அரசியல் வந்தவன் நான். 58 ஆண்டு கால அரசியல் வரலாறு எனக்கு இருக்குது. ஒரு கட்சியுடைய தலைவர், முதலமைச்சர் கிளாஸ் பாப்பான்னு எழுதி கொடுக்குறேன், நான் கொன்றுவேன். உங்களெலாம் எதுக்குடா எழுதி கேட்குறேன்? நான் ஏதாவது பாயிண்ட் மிஸ் பண்ணுவேன்னு நீங்கள் ஏதாவது உங்கள் அறிவை யூஸ் பண்ணி ஏதாவது 2 இது பண்ணின்னு எடுத்தால் உங்கள் அறிவு இப்படி போயிட்டு இருக்குது அப்படின்னு திட்டணுமா வேணாவா? கண்டிப்பாக. எரிதடி மாலா பேனை அமர்த்து பேசினாரா இல்லையா? இதெல்லாம் என்னங்க? எப்போ இவர்களுடைய தரம் இப்படி போய்கிட்டு இருந்தேன். இவங்க வந்து எடப்பாடியை வந்து ஐயோயோனா அப்பா நீ சாப்பிட்டு துட்டு தரல, சட்டையை பிடிக்கிற, பொருளுங்களை சேதப்படுத்துகிற, கடைக்காரன் அதுக்கப்புறம் கை வச்சானா ஐயோ பாருங்க தற்காப்புக்காக அடித்தது. சாப்பிட வந்த இடத்துல பாருங்க என்னை போட்டு அடிக்கிறாருன்னா ஏப்பா ஒன்று ஜனங்க என்னப்பா சாப்பிட வந்த கஸ்டமரை அடிக்கிறிய, என்னப்பா நீ கடை வச்சுக்கிற அப்படின்னா என்ன நியாயம்? இப்போ உட்காந்துட்டு நியாயம் நீதி நேர்மை நாகரிகத்தை இவர்களிடம் எதிர்பார்க்க முடியாதான்? ஏங்க உதயநிதி சசிகலா சேலை காலுக்குள்ளே பூந்து போனார்ன்ற அளவுக்கு பேசினாருங்க. கண்டிப்பாக எல்லாரும் வருத்தப்பட்டாங்க. என்னங்க இவர் இப்படி பேசுகிறாரு? ஏங்க அவரு வயசு என்ன, அந்த அம்மா வயசு என்ன, சின்னம்மான்னு எல்லாம் மரியாதையாக ஒரு இருக்கிற ஒரு ஸ்தானத்தில் இருக்கிறவங்க, இவர் ஒரு முன்னாள் முதலமைச்சர், என்னங்க இப்படி பேசுகிறாரு இவருன்ற அளவுக்கு எல்லாரும் வருத்தப்பட்டாங்களா இல்லையா? அப்போ இந்த மாதிரிலாம் தரந்தாழ்ந்து பேசிட்டு இன்றைக்கி இவர்களிடம் நாகரிகத்தை எதிர்பார்க்க முடியாதுன்னா இன்னொன்று சொல்கிறேன். கொரோனா காலம் நாங்கள் அப்படி கஷ்டப்பட்டு சமாளித்தோம். அதே கொரோனா இவங்க ஆட்சியில் வந்திருந்தால் முதலமைச்சர் காணாமல் போயிட்டு இருப்பாருனாரு. அதை நேற்று எப்படி ட்விஸ்ட் பண்ணாங்க பார்த்தீங்களா? ஒரு என்ன போய் நீ உயிரிழந்திருப்பார் இப்படிலாம் சொல்கிறீங்களே, ஒரு அனுதாபத்தை கொண்டு வராங்க. என்னங்க இது? எப்படிங்க நியாயமாக இருக்கும்? சண்டை போடுங்க, நியாயமாக போடுங்கன்றேன். கனிமொழி அவர்கள்லாம் ரொம்ப ஒரு அழுகாத குறையா பேசுகிறாங்க. ஐயோ இப்படி எல்லாம் நுனிப்புல் மேயறாங்க தெரியுதா? ஒரு இது தலைவர் அப்படி பேசலாமா? அதுதான் சொல்கிறேன். இவங்க அஜெண்டாலாம் பாருங்களேன், ஒரே மாதிரி எல்லாரும் பேசுகிறாங்க பாருங்கள். ஒருத்தர் பேசுகிறத எல்லாரும் பேசுகிறாங்க. மத்திய அரசு வஞ்சிக்கிறது, மத்திய அரசு இப்படி பண்ணுது, இவர் துரோகம் பண்ணார், இவர் எடப்பாடிக்கு துரோகம் பண்ணார், இவர் சொல்லுவார், கனிமொழி சொல்லுவாங்க, ஆசா சொல்லுவார், எல்லாருமே அப்படியே சொல்லுவாங்க, ஒரே மாதிரி பேசுவாங்க. அப்போ இவங்களுக்கு ஒரு இடத்துல இருந்து ஒரு கருத்தை உருவாக்கி சொல்கிறாங்க, இதை இப்படி பேசுங்க, இது இப்படி பேசுங்க. அதில் ஒன்று தான் உயிரை பற்றி, முதலமைச்சரை வந்து உயிரை பற்றி என்ன பேசினார்? இறந்துருப்பாரு. அவளுனே இவர் நான் மரணத்துக்கு அஞ்சு போனல்ல, நான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய மகன். என்ன எவ்வளோ பெரிய போர் வீரனாக இருந்தாலும் மரணத்துக்கு அஞ்சு தான் ஆகணும். என் மனைவி கூட பேசாமல் இருந்தாங்க, யாருக்குமே தெரியாமல் நான் போயிட்டேன், அது எப்படி யாருக்குமே தெரியாமல் போக முடியும்? அதை எப்படி போக முடியும்? சொல்கிறேன், என்ன நீங்கள் மட்டும் தான் போனீங்களா? அவங்களாம் போகலையா? எல்லாரும் தான் உழைச்சாங்க. 2 திராவிட கட்சிகள் தான் அந்த இடத்துல களத்தில் இருந்துச்சு. இல்லை, அந்த கொரோனா ரொம்ப உச்சகட்டத்தில் இருந்தப்ப அதிமுக தான் ஆட்சியில் இருந்துச்சு. அவங்களுடைய நடவடிக்கை தான் ரொம்ப மக்களுக்கு கரெக்டாகவும் இருந்துச்சு. அந்த ஒரு கரெக்டாக பாதுகாப்பான தாண்டி நான் சொல்கிறேன், அன்னைக்கு நீங்கள் மட்டும்தான், உங்கள் உயிர் மட்டும்தான் வெள்ளமா? அன்றைக்கி தெருவில் கடை வச்சுக்கிறவன், முடி வெட்டுற கடை வச்சுக்கிறவன், பால் சப்ளை பண்ணுறவன், அன்றாடங்காய்ச்சிகள், மருத்துவர்கள், செவிலியர்கள், ஏன் ஒரு அம்மா டாக்டருங்க 6 மாதம் கர்ப்பம், கொரோனாவில் ஒர்க் பண்ண வர்றாங்க. கர்ப்பிணிகள் அந்த அந்த பெருநோய் இருக்கிறவங்களாம் முடிஞ்சிடும் கதை வந்துச்சுன்னா, அதை மீறி தான் ஒர்க் பண்ணுறாங்க. கடைசியில் அவங்களுக்கு கொரோனா கண்டிப்பாக செத்தே போயிட்டாங்க. ஒரு பிரபல நர்சிங் ஹோமுடைய டாக்டரு கொரோனாவில் இது பண்ணி கொரோனா வந்து செத்து போயிட்டார். அவருக்கு கல்லறை தர மாட்டேன்னு அவ்வளோ பிரச்சனை பண்ணியிருந்தாங்க. ஒரு அரசு மருத்துவர் இறந்துட்டார் விவேகானந்தன் சொல்லிட்டு, அவரோட மனைவிக்கு இன்ன வரைக்கும் வேலை கொடுக்கல. என்ன சொல்லிட்டு வந்தீங்க? இன்றைக்கி வந்துட்டு கொரோனாவில் நாங்கள் அப்படி கையாண்டோம் இப்படி கையாண்டோம். அதனால் இது மாதிரி மடைமாற்றுகிற பேச்சு இதெல்லாம் இவர்கள் சாமர்த்தியசாலிகள். டீலிமிட்டேஷனுக்கு இந்த மாதிரி பண்ணுது. தென்னகமே பொங்கியலும் ஆய் ஊய் அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் அதுக்காக பாராளுமன்றம் கூட்டுறோம், பெண்களுக்கு 33% இது கொடுக்கறதுக்கு நாங்கள் கூட்டுறோம். இன்றைக்கி எல்லாரும் உட்காந்துட்டு திருச்சி சிவா தனியாக இன்றைக்கி ப்ரெஸ் மீட்டு இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படிலாம் பண்ணுறாங்க. இவங்க வந்து மத்திய அரசை அப்படி முன்னாடி ஒன்று தமிழக நலனா. என்ன பிரச்சனைனா வர்ற ரிசல்ட் எல்லாம் நெகட்டிவாக வருது. விஜய்னால் கண்டமாகறீங்கன்னு வருது. அதுக்கு பயந்துக்கிட்டு இந்த இது இன்னொரு பக்கம் என்ன, காங்கிரஸ் கூட்டணி கட்சிகள் எல்லாருமே இது திருமாவளவனே சொல்கிறாரு, ஆட்சி மாற்றம் வரப்போகுது,
தொங்கு சட்டசபை வரப்போகுதுன்னு. கண்டிப்பாக. அப்போ திரும்ப அவன் மேலே கோச்சிக்கிறாங்க. அவரை அந்த போட்டியிலேருந்து விலகிறதுக்குலாம் அவர் அழுத்தம் கொடுத்தாலும் சொல்லப்படுது. அழுத்தம் கொடுத்தது மட்டும் இல்லை, விஜய் ஃபேக்டரும் ஒரு ஃபேக்டரு. விஜய் தான் வட மாவட்டங்களில் பெரிய அளவில் வாக்குகள் பிரியும். அப்போ வாக்கு பிரிச்சாருன்னா ஏடிஎம் அடிச்சுட்டு போயிடுவாங்களா? அங்கே பாமக வேட்பாளர் நல்லா ஃபேமஸாக இவர் எடுத்து நிற்கிறவர். அதான் பார்த்தாரு எப்படா பல்ட்டி அடிக்கிறதுன்னு. டக்குன்னு பல்ட்டியும் அடிக்கணும், அப்படியே ஒரு சீனியம் போடணுன்ட்டு அவரை கூப்பிட்டு இன்னொருத்தரை கூப்பிட்டு இளையபெருமாள். சார், இப்போ நீங்கள் திருவாவூர் பேசும்பொழுது இப்போ திமுகவுடைய இந்த வேட்பாளர்கள் அறிமுக கூட்டம் நடந்த சமீபத்தில் அதில் திருமாவளவன் அவர்கள் பிரேமலதா அவர்களை அறிமுகப்படுத்துகிறாரு. அந்த மாதிரி எந்திரிச்சு ஒரு வணக்கம் கூட சொல்ல, பொதுவாக வேட்பாளர்கள் அறிமுகப்படுத்தும் போது வணக்கம் சொல்கிறது வழக்கமாக இருக்குது. ரொம்ப சிரிச்சிட்டே உட்காந்துருக்காங்க. அதே வந்து ஸ்டாலின் அவர்கள் அறிமுகப்படுத்தும் பொழுது எந்திரிச்சு 2 கை கூப்பிட்றாங்க, வணக்கம் செலுத்துறாங்க மக்களை பார்த்து. இந்த நடவடிக்கையில் எப்படி சார் பார்க்குறீங்க நீங்கள்? யாரும் இது முதலாளியோ அவங்களுக்கு தான் வணக்கம் சொல்லுவாங்க. நீங்கள் கூட்டாளி தானே. என்னதான் கட்சியினுடைய தலைவர் ஒரு எம்பியாக இருக்கார், கிட்டத்தட்ட ஒரு கட்சியினுடைய 6 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு தான் இருக்கார் அவர். அப்படின்றப்ப அவருக்கான மரியாதை கூட்டணி கட்சி தலைவர் கொடுக்கணும்ல, ஒரு சக மனிதராக மதிக்கணும்ல. அதெல்லாம் அவங்களுக்கு கிடையாதுங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் கூட்டாளி. இன்னொன்று அவங்க வந்து திருமாவை வந்து எப்படி பார்க்குறாங்கன்ற ஒரு பார்வைலாம் இருக்குது. அதனால் அவங்க அந்த மரியாதைலாம் கொடுக்க மாட்டாங்க. அவங்க டைரெக்டாக ஸ்டாலின்கிட்ட பேசக்கூடிய ஆள். அதனால் நீங்களாம் என்ன அறிமுகப்படுத்தணுமா, அந்த அளவில் நான் எவ்வளோ பெரிய கட்சி வச்சுக்கிறேன் தெரியுமா அப்படின்ற மாதிரி. நீங்கள் 11, நாங்கள் 11 சீட்டு, நீங்கள் 8 சீட்டு அப்படின்ற மாதிரி. நான் 10th பாஸு, 10th ஃபெயில், நான் 8th பாஸு, 10th ஃபெயில் அப்படின்னு. எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் தானே தெரிய போகுது யார் எந்த இடத்துல இருக்காங்கன்னு. இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த தேர்தல் நேரத்தில் எப்படி சார் எதிரொலிக்கும்? ஒற்றுமையே இல்லைங்க. காங்கிரஸ் என்கிட்ட இருக்குன்னு விஜய் சொல்கிறாரு, உண்மையான எங்கள்கிட்ட இருக்குன்றாங்க. காங்கிரஸ்குள்ளே இருக்கிறவங்கள கட்சியை விற்றுட்டாங்கன்றாங்க. செல்வ பெருந்தொகைன்னு ஒருத்தர் பேட்டி கொடுக்குறாரு. அப்போ இவங்க இன்னொன்று வேட்பாளரை கொண்டு போய் மதுராந்தகத்தில் வேட்பாளர் மேலூரில் போடுறாங்க. அவங்களுக்குள்ள சண்டை. திமுகவில் என்னென்னா ஒவ்வொரு தடவையும் நீ வாட்டில் எல்லாம் கேட்டுட்டு நீ வாட்டில் உன் இஷ்டத்துக்கு வேட்பாளர் போடுறேன், நாங்கள் வேலை செய்யணுமா அப்படின்னு திமுகக்குள்ளே. அப்போ கூட்டணி கட்சினா இந்த தடவை தோக்கடிச்சா தான் அடுத்த தடவை திமுக கொடுப்பாங்க அப்படின்ட்டு இந்த தடவை தாவேக்காக்கு போடுறா நம்ம ஓட்டெல்லாம். அப்படி சில இடங்களில் முடிவு, சில இடங்களில் எல்லாத்தையும் கேட்டுட்டு லாஸ்ட்டில் அதே வேட்பாளரே கொண்டு வந்து திணிக்கிறீங்க எங்கள் மேலே அப்படின்னு மயிலாப்பூர்லேருந்து நம்ம பாளையங்கோட்டையிலேருந்து பல தொகுதிகளில் அதே வேட்பாளரை போடுறீங்க அப்படின்னு. உள்முறை என்னென்னா உதயநிதி என்னென்னவோ டக்கர் அடிச்சு பார்த்தாரு, அவருக்கு 10 தான் அவங்க ஆளுங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த இடத்துல மாப்பிள்ளையோட கை வாங்குது. இது கனிமொழியை நீங்கள் எதுலேயுமே தலையிடாதீங்கன்ட்டாங்க. லாஸ்ட்டில் இப்போ தான் கூப்பிட்டு ஏதாவது சமாதானப்படுத்தி வச்சுருக்காங்க. இப்போ இந்த பிரச்சனை எல்லாருக்குள்ளேயும் ஓடுது. 3-4 கோஷ்டியாக உள்ளே இருக்கிறாங்க. யார் கவுக்கலான்றதில் இருக்கிறாங்க. இந்த ஜொல்லாவெலாம் எதுவுமே ஆகலாங்க. யாருக்கும் ஒத்துழைக்கக்கூடாதுன்னு. இவங்களுக்கு அதெல்லாம் கூட பெரிய பிரச்சனை. தேர்தல் அறிக்கை எடுபடலை. கண்டிப்பாக பெருசாக கடந்த தேர்தல் அறிக்கை மாதிரி மக்கள்கிட்ட போய் சேரலை. ஒன்றுமே இல்லை. இப்போ கூட முன்னாடி ஒருத்தர்கிட்ட கேள்வி கேட்டவிட்ட நான் கேட்டேன், இந்த சைடு ஒரு 5 சொல்லுங்கள், அந்த சைடு ஒரு 5 சொல்லுங்கண்ணே. நான் முதல்வன்னாரு. கேட்டு சலிச்சு போச்சு. உரிமை தொகைனாரு. 2 பேருமே 2000 ரூபா கொடுக்குறான்ட்டாங்க. அது ஒன்று கழிஞ்சு போச்சு. வேறு சொல்லுங்கள். இது கூப்பன் அது அப்புறம் அந்த இது ஒரு மாணவர்கள் திட்டம் 1500 ரூபா. அதெல்லாம் யாருக்குன்னு இருக்குது. 500 ரூபா கூட்டி கொடுக்குறாங்க. புதுசாக என்ன சொல்லிக்கிறாங்க சொல்லுங்கள். இல்லை சார் 8000 ரூபா கூப்பன், 10000 ரூபா கொடுக்குறாரு அவர். ஃப்ரிட்ஜோட அப்புறம் 3 சிலிண்டரு, கல்வி தாங்க, கல்வி கடன் ரத்து, லேப்டாப்பு கொடுக்குறான், எல்லாம் சொல்கிறாங்க. இங்கே அந்த மாதிரி ஏதாவது சொல்லுங்கள். கல்வி கடன் ரத்து வாய் திறக்கல. மாதந்தோறும் மின் கட்டணம் சொன்னாங்க, நிறைவேற்றலை. இந்த தடவை நிறைவேற்றணும், அதை பற்றியும் வாய் திறக்கலை. மதுவிலக்கு பற்றி பேசலை. இந்த மாதிரி பல இது. அதனால் இந்த தடவை அவர்களுடைய தேர்தல் அறிக்கை ஒன்றும் இல்லைன்னு அவருக்கு தெரிஞ்சு போச்சு. செம்ம கோபமாக சூப்பர் ஸ்டார்னுட்டாரு. அது அவர் கோபமாகறாருல, அதுக்கு தலைவரை வேறு லெவல் தலைவரை, எங்கே போனால் இதே பேச்சு தான் தலைவரேன்னு. அப்படியா, ஆமாம், இதை அப்படியே பாட்டாக பாடிட்டுங்க தலைவரை அப்படின்ட்டு இப்படி தான் ஏமாத்தினுறாங்க அவரை. அவர் கொஞ்சம் கீழே போய் கேட்டால் தானே தெரியும். அவர் தான் அதிகாரிகளோட மட்டும்தான் லிங்க் வச்சுட்ருக்காரு. அதனால தான் அதிகாரிகளை மாற்றும் போது அவருக்கு வலிக்குது. ஆமாம், தேர்தல் நடைமுறையில் தலைமைச் செயலர், டிஜிபி, மாநகர கமிஷனர்கள், முக்கிய அதிகாரிகள்லாம் மாற்ற தான் செய்வாங்க. இது அவர் 2021 வரும்போது மட்டும் அப்படியே வச்சுருந்தாங்க, மாற்றலை. தேர்தல் டிஜிபி கொண்டு வரல. அப்போ உங்கள் இஷ்டத்துக்கு எல்லாமே நடக்கணும்னா இப்போ டிஜிபி மாற்றினப்போ கூட பெருசாக இல்லை. ஆனால் தலைமைச் செயலர் மாற்றும் ரொம்ப கோவப்பட்டு தலைமைச் செயலர் தானே எல்லாமே. அட்மினிஸ்ட்ரேஷன் அவங்க கையில் தானே இருக்குது. போலீஸ் கூட பாதுகாப்பு இந்த மாதிரி தான். உங்களுக்கு ஆர்ஓலேருந்து எல்லாரும் யார்? தலைமைச் செயலர் சொல்கிறதானே கேட்டாகணும், மாவட்ட ஆட்சியர்லேருந்து. கண்டிப்பாக அந்த வழி இருக்கும்ல.
இது என்ன குழந்தைத்தனமா இல்லை? மம்தா புலம்புற மாதிரியே புலம்புறாரு. மம்தா பானர்ஜி டக்குன்னு முந்தானத்தை சொல்லிட்டாங்கன்னா, பாஜகவோட காங்கிரஸும் ஸ்டாலினும் தொடர் நட்பில் தான் இருக்காங்க, மறைமுக நட்பில் இருக்காங்கன்ற மாதிரி குண்டத்தி போட்டாங்க. இங்கே தான் ஒரு தமிழகத்துக்குள்ள இந்த குரல் இருந்துகிட்டே இருந்துச்சு, பாஜகவோட திமுக மறைமுக நட்பில் இருக்குண்டு. ஆனால் நம்ம தமிழகம் தாண்டி ஒரு குரல் இந்த சொல்லியிருக்கு. இந்த வடிவேல் சொல்லுவாங்க, என்னடா பொசுக்குன்னு இப்படி சொல்லிவிட்டா அப்படின்னு கேட்பாப்புல வடிவேல். அந்த மாதிரி பொசுக்குன்னு தீதி இந்த மாதிரி சொல்லிட்டாங்க. எங்கே போச்சு இந்தியா கூட்டணி? தீதி போட்டு வச்சு செய்கிறாங்க. இது நேற்று விஜயம் பேசிட்டாப்புல, அப்படியே பொங்குறாங்க விஜய் பேசணுன்னு. ஆக்சுவலாக அந்த சந்தேகம் எல்லாருக்குமே இருக்கா? தேர்தல் ஆணையம் என்னையா பண்ணுது? இது வரைக்கும் யாருமே நடவடிக்கை இல்லை. இடி பாரியா எந்த அமைச்சரும் நடவடிக்கை இல்லை, எதுவுமே பண்ணல. இவங்களுக்குள்ளே ஏதோ இருக்கியா அப்படின்ற ஒரு இது இருக்குல்ல, கண்டிப்பாக அதை தான் தீதி சொல்லிட்டாங்க. சார், இப்போ விஜய் பற்றி பேசும்பொழுது விஜயோடைய இந்த திருநெல்வேலி பாளையங்கோட்டை பிரச்சாரம் எப்போயும் வழக்கமாக கூட்டம் கூட, ஆனால் இந்த கூட்டம் ரொம்ப பேசு பொருளாக இருக்குது. நிறைய விமர்சனங்களும் முன் வச்சிருக்காங்க, பாசிட்டிவாக பேசப்படுது. எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? நீங்கள் எப்போ ஃபீல்டுக்கு வந்தீங்க? சார் ஒரு 10 வருஷம் கிட்ட ஆச்சு. 10 வருஷம். 2016. 2016னா கஷ்டம். 2006 இந்த பீரியட்லலாம் விஜய்க்கு வந்த கூட்டம் விஜயகாந்துக்கு வந்த கூட்டம் பார்த்தீங்க வச்சுக்கிங்க, இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. மதுரையிலும் சரி, பன்ருட்டிலெல்லாம் இவ்வளோ கூட்டம். 232 தொகுதி நின்னார் 2006 எலெக்ஷனில். 20 வருஷத்துக்கு முன்னாடி கரெக்டாக ஒரே ஒரு தொகுதியில் ஜெயிச்சார். எதிராளிங்கெல்லாம் டெபாசிட் போச்சு, டிஎம்கே டிஎம்கேக்கெல்லாம். மற்றபடி மற்ற தொகுதி எங்கேயுமே ஜெயிக்கல. 8.4% ஓட்டு வாங்கினார். எல்லோரையும் திரும்பி பார்க்க வச்சார். 2009 எலெக்ஷன்லேயும் 9% வாங்கினார். 10 நெருங்கினார். எல்லோரையும் திரும்பி பார்க்க வச்சார். அதுக்கப்புறம் தான் கூட்டணி அரசியலுக்குள்ளே அவர் வந்தார். அதனால் இந்த கும்பல் கூட்டம் வர்றதெல்லாம் மேட்டரே கிடையாது. கமல்ஹாசனுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க, போன எலெக்ஷனில் எப்படி இருந்தது, கோவையில் எப்படி இருந்தது கூட்டம், மதுரையில் எப்படி இருந்தது. அதனால் கூட்டம்லாம் வரும். அதுவும் விஜய்க்கு கடுமையாக வரும். இன்றைக்கி ரஜினிகாந்த்லாம் இன்றைக்கி இல்லை, விஜய் தான் இந்த இடத்துக்கு வந்துட்டார். அப்போ அவருக்கு கடுமையான கூட்டம் வரும். நெல்லை, தூத்துக்குடி இப்போ தான் போகிறார், கடுமையாக வரும். 2 லட்சம் 1.5 லட்சம்னு போலீஸ் ரிப்போர்ட்டை. கண்டிப்பாக கூடத்தான் இருக்கின்ற மாதிரி. அதனால் அது நல்லா பேசினார், நல்லா பேசியிருக்காரு, எல்லாம் பண்ணுறாரு. அது நீங்கள் நெல்லையில் 2 லட்சம் பேர் வராங்கன்னா, சுற்றுப்பத்து மாவட்டத்துலேருந்து ஒரு தொகுதிக்கு 10,000 பேர்னு கணக்கு போட்டிங்கன்னா கரெக்டு தானே? இது போக பொதுமக்கள் என்ன ஏன்னு பார்ப்பான்ல. நீங்கள் ஒன்றும் இல்லை, இப்போ ஷூட்டிங் முடிச்சுட்டு நேராக அப்படியே போய் குளம்பாக்கம் பிரிட்ஜ் மேலே ஏறி நின்றுன்னு அப்படியே கீழே எட்டி பார்த்துனே இருங்க. 3 பேர் பைக்கை நிறுத்திட்டு வருவான், என்ன சார்னோ அப்படின்னுங்க, வேறு எதுவும் பண்ணாதீங்க. அவனும் எட்டி பார்த்துனே இருப்பான். நீங்கள் போயிடுங்க. இன்னும் 3 பேர் பைக் நிறுத்தி அவன்கிட்ட கேட்பான், இல்லை சார் ஏதோ கால் பணம் கிடந்ததுன்னு சொன்னாங்கன்னு. 2 பேர் படிக்கிட்டு இறங்கி போய் பார்ப்பான். இதுதான் உலகம். 3 நாளாக. அதனால் இப்போ நடிகர் வராதுன்னா போய் பார்ப்பான், எட்டி பார்ப்பான். ஷூட்டிங் நடக்குதுன்னா என்ன பண்ணுறான், ஃப்ரேம்குள்ளே வராதுன்னா அப்போ தான் எட்டின்னு இருப்பான், எட்டி பார்ப்பான். என்னமோ இவரை ஃப்ரேமில் எடுத்து இவரை க்ளோஸ் வச்சு இவர் வீட்டுக்கு அந்த படத்தில் அந்த சீனில் நான் வரேன் தெரியுமா அப்படின்னு. அவன் பாவம் அசிஸ்டன்ட் டைரக்டர் அவ்வளோ கஷ்டப்படுவான். இது இயல்பு. அதனால் விஜய் வராரு, அந்த இடத்துல அந்த அம்மாக்கிறாங்க, கீர்த்தி சுரேஷ் வந்தாலும் அந்த கூட்டம் போடும். இது ஒரு மேட்ரு கிடையாது சார். தொடர்ந்து இப்போ விஜயனுடைய இந்த பிரச்சாரம் அரசியலுக்கு பின்னாடி காங்கிரஸ் இது கூட விஜய் கூட பேச்சுவார்த்தை நடக்குதான்ற ஒரு இதாச்சு. பிரவீன் சக்கரவர்த்தியோட பேச்சு வந்துட்டு ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு, என்னோட தலைமையினுடைய அனுமதியோடு தான் நான் பேசினேன், அது என்ன பேசுன்னு சொல்ல முடியாது, நான் மாநில அரசியல் சார்ந்து பேசணும். அதே போல் விஜய் பிரிக்கக்கூடிய வாக்குகள் ஆளுங்கட்சியோட வாக்குகளை தான் விஜய் பிரிக்கிறாரு அப்படின்ற மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. ஏற்கனவே திமுக காங்கிரஸ்குள்ள அந்த ஜெல் இல்லைன்ற மாதிரி பேச்சு ஓடிக்கிருக்க சூழலில் இவருடைய பேச்சு வந்து எப்படி சார் எதிரொலிக்கும் களத்தில்? நீங்கள் காங்கிரஸ் உலகத்திலேயே ரொம்ப இந்த அவங்களுடைய லைஃப்லேயே ஒரு நல்ல ஒரு முடிவு எடுத்தது தாவேகா கூட சேரலாம் அப்படின்றது. ராகுல் எப்போதான் அந்த மாதிரி முடிவு எடுப்பார். காங்கிரஸே அப்படி தான், ஒருத்தர் நல்ல முடிவு எடுத்தால் இன்னொருத்தர் காலவாரி விட்டுருவோம். இது நான் பல மாநிலங்களில் உதாரணம் சொல்ல முடியும். அது மாதிரி ராகுல் ஒரு எடுத்த முடிவில் இது பிரவீன் சக்கரவர்த்தி தான் தூதுவராக செயல்பட்டார். பேச்சுவார்த்தைலாம் நடத்தினாங்க, நல்லா போச்சு. நடுவில் ஒரு என்டிஏ கிட்ட பேச்சுவார்த்தை போனார், அவங்க அப்படியே நின்றுந்தாங்க. மறுபடியும் என்டிஏ கூட முறிச்சிக்கிட்டு வெளியில் வந்தார், மறுபடியும் பேச்சுவார்த்தை ஆரம்பித்து நல்லா போச்சு. நான்லாம் அந்த டைமில் நல்லா பதிவு பண்ணேன். ஏன்னா காங்கிரஸ் இந்த தடவை நல்ல முடிவு எடுத்திருக்காங்க. இன்றைக்கி இல்லைன்னா அடுத்த 5 வருஷத்தில் காங்கிரஸ் வேறு லெவல் போயிடுவாங்க. அவ்வளோதான் உடஞ்சிச்சுட்டே பேசப்பட்டுச்சு. திமுக இன்னொன்று, காங்கிரஸ் இங்கே வந்துட்டு இவங்க நின்று இந்த எலெக்ஷன்லேயே தனியாக இப்போ நின்று விஜய் சம்பாதிக்கிறத விட கொஞ்சம் ஜாஸ்தி சம்பாதிக்கலாம் 2 பேர் சேர்ந்து நின்னா. ஆனாலும் ஒன்றும் இல்லை, ஆட்சி பிடிக்க முடியலனாலும் உள்ளாட்சியில் பெருசாக சாதிப்பாங்க. பார்லிமெண்ட் எலெக்ஷனில் காங்கிரஸ் கூட்டணி
பாஜக கூட்டணியும் தான் வந்து நிற்கும். திமுக ஒன்றும் இல்லாமல் போவோம். மக்கள் நல கூட்டணியில் அதாவது விடுதலை சிறுத்தைகள் மற்றவங்க கூட இந்த சைடு விஜய்கிட்ட வந்துறது வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னேன். இந்த இது வந்து பெரிய நல்ல முன்னேற்றம் அப்படின்னு. இது திடீர்னு அதான் அவங்களுக்கு லேட்டாக தான் தெரியுது. போனால் போட்டோம் போ அப்படின்ற மாதிரி இருந்தாங்க. பிடிச்ச முன்ன சண்டை சொல்லுவாங்கள்ல, போகிறாங்கம்மா போ, எனக்கு என்ன, நான் தனி ஜாலியாக இருப்பேன்னு 2 நாள் ஹோட்டலில் சாப்பிட்டோன்னு தெரியும். அப்புறம் போய் நின்றுக்கிட்டு என்னவா என்ன கோவம் என்னவா வர சொல்லு அப்படி இப்படின்னு. என்னன்னா பூவாக்கு பிரச்சனை, துணி துவைக்குது யாரு, அந்த பிரச்சனை ஆகுது. அதனால் அது அந்த மாதிரி என்ன போ சொல்லு அப்படின்னு. அப்புறம் யோசிச்சு எல்லாம் உண்மையை சொன்னோன்னே அடித்து புரண்டு சிதம்பரத்தை பிடிச்சி இவங்க தானே. இந்த காங்கிரஸுக்கு என்ன பிரச்சனைனா, காங்கிரஸ் வளரணுன்றத விட நம்ம நல்லா இருக்குன்னு நினைக்கிறவன் தான் தலைவனாகிறான் அங்கே எல்லா இடத்துலையுமே. அதனுடைய விளைவு தான் போய் சோனியா காந்தி இவங்க போய் சோனியா காந்திகிட்ட பேச, அந்த அம்மா உடனே திமுக கூட தான் இருக்கணும்னு முடிவு சொல்ல முடிஞ்சிச்சு கதை. ராகுல் காந்தி கோச்சிங் போயிட்டார். இப்போ சமீபத்தில் பாண்டிச்சேரியோடு சந்திக்கவே இல்லையே, கேட்டிருக்காங்க சந்திக்கணுன்ற. எவ்வளோ பேசியிருக்காங்க. ஏர்போர்ட்லையாவது சந்திச்சு ப்ரோ வாட் ப்ரோ ஹாய் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுங்க. ஒரு கட்டி பிடிச்சி எங்கள் சேனல்லாம் இருக்குது, மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலாம் நாங்கள் வச்சு பார்த்துக்குறோம் அப்படி இப்படின்னு நான்ட்டு போயிட்டாப்புல. ராகுல்லாம் பிடிவாதம் முடிச்சா ஞாபகம் இருக்கா, கலைஞரை அவர் வீட்டில் இருந்த 2 வருஷத்தில் ஒரு தடவை கூட ராகுல் போய் பார்த்ததில்லை. எவ்வளவோ கெஞ்சினாங்க, பார்த்ததே கிடையாது. அந்த மாதிரி டைப்பு ராகுல், கிறுக்கு டைப் அது. அப்போது ராகுல் வந்து அவ்வளோ தூரம் முயற்சி எடுத்து அதுக்கு இதுனா ராகுல் கடுமையான கோவம். பாண்டிச்சேரியில் இப்போ முட்டின்னுக்கிறாங்க. பாண்டிச்சேரியில் இவங்க பண்ண கூத்துக்கு தாவேகா 2-3 சீட்டு பிடிக்க போகிறாங்க பாருங்க. சொல்ல முடியாது எவ்வளோ பிடிப்பாங்க கண்டிப்பாக. இது ஒரு பாட்டு. அப்போ இவர்களுக்கு அந்த இதை வந்து இப்போ நேற்று விஜயம் பேசுகிறாரு, பல கோடிகளுக்காக விட்டு விட்டார்கள்ன்றார். உண்மையான காங்கிரஸ் எங்கள்கிட்ட தான் இருக்குது. இது காங்கிரஸ் மத்தியில் பெரிய பிரச்சனை. இது இல்லாமல் பிரவீன் சக்கரவர்த்தி பேச்சு இதை உறுதிப்படுத்துதா? இன்னொன்று நான் ஆரம்பத்துலேருந்து ஒரு விஷயம் சொல்கிறேன், ஸ்பாய்லர் இவர் பிரிக்கிற வாக்குகள் கோர் ஓட்டு, டிஎம்கேட கோர் ஓட்டு பிரிப்போம். அதான் பிரவீன் சக்கரவர்த்தி சொல்கிறாரு. அதான் உண்மையும் கூட. இந்த பயம் கோபம் எல்லாமே இருக்குது. இப்போவும் சொல்கிறேன், ஒரு 20% வாங்கி விஜய் தோத்தே போனாலும், இல்லை விஜய் மட்டும் ஜெயிக்கிறாரு, இன்னும் 2-3 பேர் ஜெயிக்கிறாங்கன்னு வச்சுக்கிங்களேன், அடுத்து உள்ளாட்சி தேர்தலில் காங்கிரஸ் நகர்ந்துடும். 20% வச்சிருக்காங்கல்ல நிறைய கட்சிகள். இங்க என்ன பிரச்சனைனா, விஜயோட அவர் வந்து ஒரு அன்டெஸ்டபிள், அவர் வாக்கு வங்கி என்னன்னு தெரியாதுன்றதா ஒரு பிரச்சனை. அது ஒண்ணு 234 தொகுதியில இப்ப நிறுத்திட்டாப்ல வேட்பாளர். ஆமா, அப்ப வந்து அந்த வாக்கு வங்கி கிட்ட 20%ன்றப்ப பெரிய ஒரு இது. அப்ப ஆட்டோமேட்டிக்கா மற்ற கட்சிகள் உறுதியாக நின்றால் நாடாளுமன்ற தேர்தல் என் கட்சி நடத்துவையா, இந்த தோல்வியை நான் ஏத்துக்கிறேன், ஆனா எங்கள் பயணம் தொடரும் அப்படின்னு அறிவிச்சுட்டு இது பண்ணிட்டாங்கன்னா, உள்ளாட்சி தேர்தல் வந்துச்சுன்னா காங்கிரஸ் தானா வந்துடும். 3 மாநகராட்சி கூட நீ மீதி வச்சுக்கோ, இத்தனை நகராட்சி கூட இது பண்ணிக்க, வார்டு வீடுன்னா காங்கிரஸ் பெரிய கணக்கை தொடங்கிடும். கண்டிப்பாக அது நல்ல லாபம் அவங்களுக்கு. அப்போ டிஎம்கே கதி என்ன ஆகும்? இந்த பயம்தான் நான் சொல்கிறேங்க. காங்கிரஸ் வருங்காலத்தில் ஒரு கேம் சேஞ்சராக இருக்கும். ஏன்னா இங்கே செட் ஆகிட்டாங்க என்டிஏ, இங்கே காங்கிரஸ் யார் கையில் வச்சுக்குதுன்னு பிரச்சனை ஓடும். அப்போ காங்கிரஸ் வேல்யூ கூடும். நீ என்னதான் இந்த தலைவர்கள் முட்டு கொடுத்தாலும், ராகுல் இப்போ காட்டுற கோபம் இருக்குல்ல, அவர் அது அப்புறம் ஜெயிப்பார் அவர். அப்போது காங்கிரஸ் இங்கே நகர்ந்துச்சுன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நிலைமை என்ன ஆகுன்னு. 2வது பெரிய சக்தியாக இந்த கூட்டணி அமைஞ்சதுன்னா காங்கிரஸுக்கு நான் கசக்குதா? கண்டிப்பாக 2031 வேறு லெவல் போயிடலாங்க நிச்சயமா. அதனால் காங்கிரஸ் கரெக்டாக யோசிச்சுன்னா அந்த வேலையை பண்ணணும். விஜய் தொடர்ந்து கட்சி நடத்துறாரு, ஒருவேளை தோற்றாலும் கூட அவர் ஜெயிச்சுட்டாலும் கூட ஒரு எம்எல்ஏ இருப்பார், கட்சி தொடர்ந்து நடந்துட்டு. அது அவர்களுடைய ஸ்டப்னஸ் தான் பார்க்கணும். ஏன்னா தோத்த உடனே ஓடும் பாருங்க ஒரு டீம் வெளியே, அப்படி நெல்லிகா மூட்டை ஊத்துட்ட மாதிரி 106 பேர் குத்துக்கிறாங்கல்ல, அவன்லாம் நான் அப்படியே விஜய்க்காக நான் உயிரே கொடுப்பேன், ரத்தத்தை கொடுப்பேன் நான் நிற்பான். தோத்த உடனே எகிருவான், பட்டான்னு எகிருவான். அதெல்லாம் மீறியும் நிற்கிறேன் நான் நின்னாங்கன்னா, ஜெயலலிதா 96 தோத்தப்போ எவ்வளோ பேர் எகிருனாங்க. கட்சி முடிஞ்சிச்சு, ஜெயலலிதா வாழ்க்கை முடிஞ்சிச்சுன்னு நினச்சாங்க. டக்குன்னு முடிவெடுத்தாங்க, அதுனா பிஜேபியோட கூட்டு வச்சாங்க. அந்த எம்பி தேர்தலில் 30 எம்பி ஜெயிச்சிட்டாங்க. ரஜினி மொட்டைலாம் வச்சுட்டு வந்து வாய்ஸ் கொடுத்தாரு. நைனா ஊரே ஒரு பக்கம் போகும்போது நீ வாய்ஸ் கொடுத்தா செல்லும், இப்போ ஊர் வேறு பக்கம் போயின்னு வாய்ஸ்லாம் செல்லாதுன்னு ஜனங்க தீர்ப்பு கொடுத்தாங்க. முடிஞ்சிச்சா? கண்டிப்பாக. அதனால் கட்சியை நீங்கள் உறுதியாக நடத்துனீங்கன்னா விஜய்க்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. காங்கிரஸு நல்ல முடிவு எடுத்துச்சுன்னா காங்கிரஸும் வாய்ப்பு இருக்குது. 80க்கு பிறகு காங்கிரஸ் தலையெடுக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. அதை தலைவர்கள் தான் பயன்படுத்திக்கணும். நிச்சயமாக சார். உங்களோட நேரத்தை ஒதுக்கி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துட்டு நன்றி சார். ரொம்ப நன்றி.